Hello friends, welcome to Updates for You channel. First time இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNAU பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். 12th அன்னைக்கு காலேஜ் வந்து ஓபன் ஆக போகுது. இன்னும் நீங்க பெண்டிங் ஃபீஸ் வந்து பே பண்ணனும். அதுக்கான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பார்க்கலாம். சோ நீங்க இதுக்கு முன்னாடி கவுன்சிலிங் ஃபீஸ், அட்மிஷன் ஃபீஸ்லாம் எப்படி வந்து லாகின்ல பே பண்ணீங்களோ அதே போல தான் பெண்டிங் இருக்க ஃபீஸும் வந்து நீங்க லாகின்ல வந்து பே பண்ணனும். சூன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாகின்ல பெண்டிங் ஃபீஸ் வந்து எனேபிள் ஆகிரும். நீங்க ஆன்லைன்லயே வந்து உங்களோட பேலன்ஸ் ஃபீஸை வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஆஃப் தி டீன் அக்ரி ஏசியன் டைரக்ட் TNAU கோயம்புத்தூர்லேருந்து இந்த PDF வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் பேலன்ஸ் UG ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஃபீஸ் 2025 பேட்ச் இன்க்ளூடிங் ஒன் டைம் பேமெண்ட் ஆன் தி டேட் ஆஃப் ஓப்பனிங் ஆஃப் காலேஜ் 12/9/2025 கொடுத்துருக்காங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் கோர்ஸ், டெக்னாலஜி கோர்ஸ்னு தனித்தனியாக இருக்குது. ஸோ ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து டிஃபர் ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் கோர்ஸ் வந்து பார்த்துடலாம். BSc அக்ரி இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம், ஹார்ட் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம், BSc ஃபாரஸ்ட்ரி, BSc ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா BSc செரிகல்ச்சர், BTech அக்ரி இன்ஜினியரிங் கும்பலூர் கேம்பஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சயின்ஸ் கோர்ஸ்னு சொல்லுவாங்க. அதே பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி கோர்ஸ் வந்து 7 இருக்குது. BTech பயோடெக்னாலஜி, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், BSc அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், BTech ஃபுட் டெக்னாலஜி, BTech எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், BTech அக்ரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, BTech அக்ரி இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் கேம்பஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி கோர்ஸ்னு சொல்லுவாங்க. ரெண்டுக்குமே ஃபீஸில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ சயின்ஸுக்கு டோட்டல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 23,000. ஆல்ரெடி நீங்கள் வந்து 20,000 ரூபாய் பே பண்ணியிருப்பீங்க. பெண்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3,000 ரூபாய் தான் வந்து ஃபீஸ் இருக்குது. இதே டெக்னாலஜி கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 63,000 ஃபீஸ், 20,000 ரூபாய் நீங்கள் ஆல்ரெடி பே பண்ணியிருப்பீங்க. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 43,000 ரூபாய் இருக்குது. ஸோ செமஸ்டர் ஃபீஸில் இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு பெண்டிங் இருக்குது. ஒன் டைம் பேமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 10,925 ரூபா ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால். இதே நீங்கள் CBSE அதர் போர்டாக இருந்தீங்கன்னா 11,325 ரூபா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் கோர்ஸ் எடுத்திருக்கீங்கன்னா இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 13,925 ரூபா ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்னால் நீங்கள் இப்போ லாகின்ல பே பண்ணணும். அதே அதர் போர்டுனா 14,325 ரூபா வந்து உங்களுக்கு இப்போ பெண்டிங் ஃபீஸ் இருக்குது. அந்த 20,000 ரூபா இல்லாமல் இதை வந்து நீங்கள் இப்போ லாகின்ல வந்து பே பண்ணணும். காலேஜ் ஓப்பனிங் டே அன்னைக்குள்ள நீங்கள் வந்து பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதே நீங்கள் டெக்னாலஜி கோர்ஸ் எடுத்திருக்கீங்கன்னா உங்களுக்கு 43,000 ரூபாய் பெண்டிங் இருக்குது. ஒன் டைம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 10,925 ரூபா ஸ்டேட் போர்டுக்கு, அதர் போர்டுக்கு 11,325 ரூபா. ஸோ இப்போ நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 53,925 ரூபா ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்னால் பே பண்ணணும். அதர் போர்டு பார்த்தீங்கன்னா 54,325 ரூபா வந்து நீங்கள் பே பண்ணணும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கம்மிங் 12th நீங்கள் பே பண்ணணும். உங்களுக்கு லாகின்ல எனேபிள் ஆகிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் பே பண்ணி ரிசிப்ட் வந்து எடுத்துக்கலாம். காலேஜுக்கு போகும்போது அந்த ரிசிப்டை வந்து கொண்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த அப்டேட் தான் இப்போ யூனிவர்சிட்டி சைட்லேருந்து கிடச்சிருக்கு. அதே போல் ஹாஸ்டல் பற்றி கேட்டிருந்தீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஹாஸ்டலுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.